ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜிக்ஞாசாதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அதிகரணம். அதனுடைய பூர்வபக்ஷம், சித்தாந்தம் இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஆனா சில பேர் கேட்டிருந்தார்கள், சூத்திரத்தை பத்தி சொல்லவே இல்லையே என்று கேட்டிருந்தார்கள். என்னுடைய பதில் என்னவாக இருந்ததுன்னா, சூத்திரத்தை பத்தி யூடியூப் மூலமா சொல்லலாமா அப்படின்றது தெரியல அப்படின்னு என்னுடைய பதில் இருந்தது. ஆனா யோசிக்கிறேன், எப்படியுமே இன்டர்நெட்ல இந்த சூத்திரங்கள் இருக்கு, அதை பத்தி டீட்டெயில்டாவே இருக்கு. சரி, கண்டிப்பா டீட்டெயில்டா சொல்ல முடியாது. டீட்டெயில்டா சொல்லாம போனா கூட இது கொஞ்சம் முக்கியமான விஷயமாக இருக்கிறதுனால ஆசையுடையவர்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட இந்த சூத்திரத்தினுடைய சுருக்கமான அர்த்தத்தை சொல்றேன். முதல் சூத்திரத்தினுடைய சுருக்கமான அர்த்தத்தை சொல்றேன். சொல்லும் பொழுதே கூடவே ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த யூடியூப் மூலமா ஸ்ரீபாஷ்யத்தையோ திருவாய்மொழியோ சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது இன்டர்நெட் இல்லையா, இதான் இருக்கிறதுலே பெரிய வடை. இதை பெருசா விரிச்சாதான் தெரியும் எவ்வளவு பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது. இதோடைய நோக்கமே என்னன்னா, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஆசை இருக்கோ, ருச்சி இருக்கோ, அவர்கள் இழந்து போக கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்டர்நெட் மூலமா சொல்றது. ஆகையால இது கேட்கிறவர்கள் எல்லோருமே என்ன மனப்பாங்கோட கேட்கணும் அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும், எம்பெருமான பத்தின ஞானத்தை கொடுக்கும். அத்துடன் இல்லாமல் திருவாய்மொழி அவசியம் கேட்க வேணும். அந்த ஞானத்தையே பக்தியாக மாத்தி கொடுக்கும் திருவாய்மொழி. அந்த பக்தியை கொண்டு எம்பெருமான் திருவடிகளை கைங்கரியம் பண்ணணும், அவன் திருவடிகள்ல நெருங்கி இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு நெருக்கம் எம்பெருமான் திருவடியில இன்னும் அதிகமாக ஏற்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எஃபர்ட். ஆகையினால ஸ்ரீபாஷ்யம் கொஞ்சம் ஸ்ரத்தையோட கேட்கணும். திருவாய்மொழிய ஸ்ரீபாஷ்யமும் ஸ்ரத்தையோட கேட்கணும். இது வெறும் ஒரு பொழுதுபோக்குக்காகவோ ஒரு இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ் ஆகவோ, ஸ்ரீபாஷ்யம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் கேட்கிறேன், சயின்ஸ் படிக்கிற மாதிரி ஸ்ரீபாஷ்யமும் ஒரு சயின்ஸ் தானே இது அப்படின்னு ஒரு எண்ணத்தோடையோ அவசியம் கேட்க கூடாது. ஸ்ரத்தையோட கேட்கணும். இதோடைய பலன் இதுதான், ஞானம், அப்புறம் முதிர்ந்த பக்தி, அது கைங்கரியத்துல போய் முடியணும் அப்படின்றதுதான் பலன். இந்த கோரிக்கையை விடுத்து மேற்கொண்டு இப்போ சூத்திரத்தை பத்தி பார்க்கலாம். 3 சப்தங்கள் இருக்கு இந்த சூத்திரத்துல. அத, அதஹ, பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு 3 சப்தங்கள் இருக்கு. பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு இருக்கிறபடினாலதான் அதிகரணத்துக்கு, முதல் அதிகரணத்துக்கு என்ன பெயர்னு பார்த்தோம், ஜிக்ஞாசா அதிகரணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த பெயர் ஏன் வருதுன்னா, ஜிக்ஞாசா அப்படின்னு பதமே இருக்கு. பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னா என்ன, பிரம்மத்தை பற்றின விசாரம் அப்படின்னு அர்த்தம். பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்ம விசாரம் என்ன, முடியாததா இருக்கு இந்த வாக்கியம், பூரணமாக இல்ல, ஃபுல்லா இல்ல. அப்படி இடங்கள்ல எல்லாம் என்ன பண்ணணும்னா அத்தியாகாரம் அப்படின்னு ஒண்ணு பண்ணணும். வருவித்துக் கொள்றது அப்படின்னு சொல்லுவோம். எடுத்து வச்சிரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். எடுத்து வச்சிட்டுன்னா என்ன, முடிஞ்சுதா வாக்கியம்? எதை எடுத்து வைக்கணும்? நம்ம வருவித்துக் கொள்றோம் இல்லையா, எதிரில் ஒரு பொருள் இருக்கும், ஓ இதை எடுத்து வைக்க சொல்றாரா அப்படின்னு வருவித்துக் கொள்வோம் இல்லையா, அதுக்குதான் அத்தியாகாரம் அப்படின்னு பெயர். பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்ம விசாரம் கர்த்தவ்யா, செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம வருவித்துக் கொண்டு பிரம்ம ஜிக்ஞாசா செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வேதவியாசர் சொல்றார். சரி, அந்த பதம் முடிஞ்சு போயிடுது. பிரம்ம ஜிக்ஞாசானா பிரம்ம விசாரம். அத, அதஹா அப்படின்னு இருக்கு. அத அப்படின்னா பிறகு, அதஹா அப்படின்னா அந்த காரணத்தினால். அதனா பிறகு, எதற்கு பிறகு? கர்ம விசாரத்துக்கு பிறகு. கர்ம விசாரம் பிரம்ம விசாரம் அப்படின்றதுலாம் என்னன்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வேதத்தை 2ஆ பிரிக்கணும் இல்லையா, கர்ம காண்டம், பிரம்ம காண்டம். கர்ம காண்டத்துல என்ன இருக்கு, எம்பெருமான ஆராதிக்கக்கூடிய யாகம், ஹோமம் போன்ற கிரியைகள், அதெல்லாம் பேசப்படுறது கர்ம காண்டத்துல. உபனிஷத் பிரம்ம காண்டத்துல நேர எம்பெருமான் பிரம்மமானது பேசப்படுகின்றது. கர்மங்கள் எப்படி செய்யணும் அப்படின்ற சந்தேகம் வர, அந்த சந்தேகத்தை போக்கக்கூடியதுக்கு சூத்திரங்கள் பண்ணினார் ஜெய்மினி மகரிஷி. அந்த சூத்திரங்கள் பூர்வ மீமாம்சா அப்படின்னு பெயர் பெற்றவை. அதுதான் கர்ம விசாரம். கர்ம விசாரம், பூர்வ மீமாம்சா இதெல்லாம் ஒரே அர்த்தங்கள் தான். அப்போ கர்ம அச்ச அப்படின்னா பிறகு, எதற்கு பிறகு? கர்ம விசாரம் செய்த பிறகு. அதாவது ஜெய்மினியுடைய பூர்வ மீமாம்சா சாஸ்திரம்,
அதை வாசித்த பிறகு அதற்கு பிறகு பிரம்ம விசாரமானது செய்யப்பட வேண்டும். பிரம்ம விசாரமா என்னது? வேதாந்த சூத்திரங்கள் இருக்குல்ல, வேதவியாசர் சொன்னாரு, அதுதான் பிரம்ம விசாரம். ஆக ஜெய்மினி சொன்ன கர்ம காண்டனுடைய சூத்திரங்கள் மீமாம்சா, பூர்வ மீமாம்சா, அந்த கர்ம விசாரத்தை படித்து விட்டு அதற்கு பிறகு பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யா, பிரம்ம விசாரமானது செய்யப்பட வேண்டும். இந்த வேதாந்த சூத்திரமானது படிக்கப்பட வேண்டும். அத அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆயிடுது. அத்தஹா அப்படின்னு இருக்கு. அந்த காரணத்தினால், எந்த காரணத்தினால்? காரணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிரமத்தை பார்ப்போம். இந்த பிரம்ம விசாரத்துக்கு வரான்னு வேதாத்தியனம் பண்ணிட்டு ஒரு பிள்ளை அவன் பிரம்ம விசாரம் வரையிலும் வரான் இல்லையா, எந்த கிரமத்துல வரான் என்றால், முதல்ல அந்த பையனுக்கு உபநயனம் வருது. உபநயனம் ஆன பிறகு வேதாத்தியனம் பண்றான். வேதாத்தியனம் பண்ணும் பொழுது கூட சேர்ந்து வேதத்தினுடைய அங்கம் சிக்ஷா, நிருக்தம், சந்தகா அப்படின்னு இருக்கக்கூடிய அங்கங்கள், வியாக்கரணம், இவற்றை எல்லாம் அத்தியனம் செய்கிறான் அந்த பிள்ளையானவன். ஆக அவனுக்கு சம்ஸ்கிருத பாஷையும் தெரிஞ்சிருக்கு, அதை பத்தியும் படிச்சுட்டு இருக்கான். வேத அத்தியனத்தையும் பண்றான். பண்றதுனால என்ன ஆகுது? வேதம் சம்ஸ்கிருத பாஷையில தானே இருக்கு. அவனுக்கு மேலட ஆபாத்ததா, ஆபாத்தமான ஒரு பிரதீதி ஏற்படுறது. அவனுக்கு மேலட ஒரு விஷயமானது தோன்றது. தமிழ் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுப்போமே, தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் போய் திருவாய்மொழி சந்த கத்துக்கிறார். அர்த்தத்துக்கெல்லாம் போல வெறும் சந்த மட்டும் மூடத்தை மட்டும் கத்துக்கிறார். அவருக்கு தமிழ் தெரியும் இல்லையா? தமிழ் தெரிஞ்சதுனாலே அவருக்கு என்ன ஆகும்னா, திருவாய்மொழி பாட்டு சந்த சொல்லும் பொழுது அவருக்கு மேலிட ஏதோ ஒரு அர்த்தம் தோன்றும். இதுக்குதான் ஆபாத பிரதீதி அப்படின்னு பெயர். இந்த பிள்ளைக்கு அதே போலதான் அர்த்தம். சம்ஸ்கிருத பாஷை தெரிஞ்சதுனால வேதாத்தியனம் பண்ணும் பொழுது ஏதோ ஒண்ணு சொல்லப்படுறது அப்படின்னு மேலிட அவனுக்கு தெரிஞ்சுட்டே வருது. சரி, வேத அத்தியனம் முடிஞ்சாச்சு. மேலட என்ன தோன்றி இருக்கு இவனுக்கு? யாகம் ஒண்ணு இருக்கு, ஹோமம், தானம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஏதோ ஒரு பலத்தை சாதிக்கிறதா தெரிகிறது அப்படின்னு அவனுக்கு மேலட தோன்றினபடினால, சரி அதை பத்தி நம்ம விசாரம் பண்ணுவோமே அப்படின்னு விசாரத்துக்கு வரான். கர்ம விசாரத்துக்கு முதல்ல வரான். விசாரம் அப்படின்றத எப்ப பண்ணுவோம்? ஒரு பொருளை பத்தி ஏதோ ஒரு வாராக தெரிஞ்சுட்டு இருக்கோம், மேலும் தெளிவு ஏற்படணும், ஒரு நிச்சயம் ஏற்படணும், நிர்ணயம் ஏற்படுறதுக்காக தான் விசாரம் அப்படின்றதே பண்ணுவோம். எதிரில் ஒரு பொருள் இருக்கு, கண்ணுக்கு நேரம் தெளிவா தெரியறது, அதுல ஏதாவது விசாரம் பண்ண வேண்டியிருக்குமா? தேவையே கிடையாது. அதான் தெளிந்த ஞானம் ஏற்கனவே இருக்கே, நிச்சயம் இருக்கு அந்த பொருள் என்ன அப்படின்னு. 100 அடிக்கு தள்ளி ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுப்போமே, ஏதோ ஒரு வாரா தெரியறது, ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு தெரியறது, ஆனா சரியா தெரியல. அப்பதான் நம்ம விசாரம் பண்ணுவோம், அங்க இருக்கிறது என்ன அப்படின்னு விசாரம் பண்ணுவோம். நம்ம விசாரம் எப்ப பண்ணுவோம்? ஒரு பொருளை பத்தி ஒரு வாராக தெரிஞ்சிருக்கணும். அந்த பொருளை பத்தி சுத்தமாவே தெரியலன்னு வச்சுப்போமே, அப்போ கவலையே கிடையாது, விசாரம் கண்டிப்பாக பண்ண முடியாது. நல்லா தெளிவா தெளிஞ்சு போச்சான்னா அப்போ விசாரம்ன்றது கூடாது. அப்ப எப்போ விசாரம் அப்படின்றது ஏற்படும்? ஒரு பொருளை அறகுறையா தெரிஞ்சுட்டு இருக்கோம், சந்தேகங்கள்லாம் இருக்கு அப்படின்ற பொழுதுதான் விசாரமானது ஏற்படும். இந்த பையனுடைய விஷயத்துல வேதாத்தியனம் பண்ணியிருக்கானா, இவனுக்கு அறகுறையா தெரிஞ்சிருக்கு. இப்போ யாகம், தானம், ஹோமம் இப்படிலாம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு பலன் இருக்கு. சரி, இந்த யாகங்கள்லாம் என்ன அப்படின்னு இதை பத்தி விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கதான் ஜெய்மினியுடைய சாஸ்திரம் வருது, கர்ம விசாரம் அப்படின்ற அந்த சாஸ்திரம் வருது. முதல்ல இந்த கர்ம விசாரத்துலதான் இவன் இழியறான். அவன் கர்ம விசாரத்தை பண்ணி அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான்னா, ஏன் முதல்ல கர்ம விசாரத்துல இழிகிறான் அப்படின்னா, அந்த யாகத்தை பண்ணா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு மேலோட தெரியுது. சொர்க்கம்னு எப்படி இருக்கும்னா, இந்த லோகத்துல நம்ம எப்படி ஒரு அனுபவம் அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அதே போல மேல் உலகத்துல சிறந்த அனுபவம் அப்படின்ற வரைக்கும் உனக்கு தெரியாது. அப்ப எடுத்தவனே உனக்கு ஆசை, இன்ட்ரெஸ்ட் அதுலதான் போகும். ஏன்னா அனாதி காலமா இவன் இந்த உடம்பு சுக்கத்திலே பழகிருக்கானா, அப்போ அந்த உடம்பு சுக்கம் போலவே ஒரு உயர்ந்த சுக்கம் சொர்க்கம் அப்படின்னு உடனே அதுலதான் உனக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட். ஆகையினால அந்த கர்மமானது ஜோதிஷ்டோம கர்மம், அக்னிஹோத்திர கர்மம், அதெல்லாம் அந்த சொர்க்கத்தை பெற்றுக் கொடுக்கும்னு, அப்ப அதை பத்தி நான் ஒழுங்கா தெரிஞ்சுக்கிறேனே அப்படின்னு அந்த கர்மத்துல விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறோம். விசாரம் பண்ண ஆரம்பிச்சு ஜெய்மினியுடைய சாஸ்திரத்தை படிச்ச பிறகு இவன் என்ன தெரிஞ்சுக்கிறான்னா, அந்த சொர்க்கம் அப்படின்றது உயர்ந்த பலன் நினைச்சிருந்தோம், அது அல்பமான பலன், அது அஸ்திரமானது, அழியக்கூடிய பலன் அப்படின்னு. கர்மத்தால் ஏற்படக்கூடியது அழியக்கூடிய ஒரு பலன் தான் கர்மத்தினால ஏற்படும் அப்படின்னு கர்ம விசாரம் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுட்ட பிறகு கூடவே சேர்ந்து இவன் என்ன பண்ணா, வேதாத்தியனம் பண்ணான் இல்லையா? வேதாத்தியனம்ன்றது மொத்த வேதத்தையும் அத்தியனம் பண்ணியிருக்கான். வேதம் 2 பாகம் கொண்டது தானே, கர்ம காண்டம், பிரம்ம காண்டம். அப்போ 2 காண்டத்தையும் அத்தியனம் பண்ணியிருக்கான். கர்ம காண்டத்துல சொர்க்கம் அது இதெல்லாம் பலன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு முதல்ல அதுல விசாரம் பண்ணியிருக்கான். அந்த சொர்க்கம்னா தாழ்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுட்டான். கூடவே சேர்ந்து
இந்த பிரம்ம காண்டத்தையும் அத்தியனம் பண்ணிருப்பான் இல்லையா? பிரம்ம காண்டத்தை அத்தியனம் பண்ணவன், சம்ஸ்கிருத பாஷையும் தெரிந்தவன், இப்ப அவனுக்கு பிரம்ம விஷயத்துல ஒரு ஆபாத பிரதீதி, மேலோட ஒரு தோற்றமானது. ஏதோ பிரம்மம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு போல இருக்கு, ஜெகத்தெல்லாம் படைக்கிறதுதான், ஏதோ ஒண்ணு இருக்கு பிரம்மம் அப்படின்னு ஏதோ உயர்த்தியான பலமா சொல்லப்படுறது அங்கங்க வேதாந்தத்துல உபநிஷத்துல பிரம்ம காண்டத்துல உயர்த்தியாக சொல்லப்படுறது அப்படின்னு இப்போ சந்தேகத்துடன் கூடின ஒரு ஆபாதத்தா ஒரு தோற்றம். அப்போ சந்தேகத்துடன் கூடின ஒரு தோற்றம் இருந்ததுன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? விசாரம் பண்ணிதானே தெளிவு பெறறதுக்கு பார்ப்போம். அதுக்காக அவன் பிரம்ம விசாரத்துக்கு வரான். அப்ப இதான் கிரமம். என்ன கிரமம் அப்படின்னா, வேதாத்தியனம் பண்ணும் பொழுது இவனுக்கு ஆபாத பிரதீதி, மேலோட ஒரு மாதிரி தெரியறது எல்லா விஷயமும். கர்ம காண்டமும் தெரியறது, பிரம்ம காண்டமும் தெரியறது. இங்க யாகம் ஹோமம் இதெல்லாம் சொல்லப்படுறது அப்படின்னு தெரியறது, பிரம்ம காண்டத்துல பிரம்மம் அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுறது அப்படின்றதும் தெரியாது. முதல்ல எடுத்த உடனே இந்த யாகம் ஹோமம் எல்லாம் பண்ணா சொர்க்கம் கிடைக்குமாமே அப்படின்னு மேலோட தெரிஞ்ச பிறகு முதல்ல எடுத்தோடனே இவனுக்கு அதுலதான் ஆசை, சொர்க்கத்துல ஆசை. சொர்க்கத்தை பத்தி விசாரம் பண்றான், கர்மத்தை பத்தி விசாரம் பண்றான். விசாரம் பண்ண பிறகு கர்ம விசாரமானது ஜெய்மினியுடைய சூத்திரங்களை கொண்டு கர்ம விசாரத்தை பண்றான். பண்ண பிறகு என்ன தெரிஞ்சுக்கிறான்? சொர்க்கமானது தாழ்ந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது முடிஞ்சு போயிடுது. கர்ம விசாரத்தை விட்டுடுறான். இப்போ கர்ம காண்டத்தை விட்டுடுறான். அதுக்கு அடுத்தது என்ன பண்றானா? இப்போ பிரம்ம விசாரத்துக்கு வரான். ஏன்னா பிரம்ம காண்டத்தையும் பார்த்து என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான்? பிரம்மம் அப்படின்னு ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் இல்லையா? அது என்னன்னு ஆராய்வோமே அப்படின்னு வரான். அந்த பிரம்ம விசாரம் தான் இங்க பிரம்மசூத்திரம், இவருடையது வேதவியாசருடைய பிரம்மசூத்திரமானது. ஆக இதான் கிரமமா இருக்கு இல்லையா? அப்போ பிரம்ம விசாரம் பண்றதுக்கு காரணம் என்ன என்றால், ரெண்டு காரணங்களினுடைய ஒரு கூட்டு. என்ன சேர்க்கை அப்படின்னா, பிரம்ம விசாரம் எப்ப பண்ணுவான்? பிரம்மத்தை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, அறகுறையா தெரிஞ்சிருக்கு, அதுல தெளிவு பிறக்கணும் அப்படின்னு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கணும் இல்லையா? அதுதான் இந்த பிரம்ம விஷயத்துல இருக்கக்கூடிய ஆபாத பிரதீதி, மேலோட இருக்கக்கூடிய ஒரு தோற்றம். அத்தியனம் பண்ணும் பொழுதே இவனுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, பிரம்மம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு. அந்த ஆபாத பிரதீதி, மேலோட இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் இருக்கே, அது பிரம்ம விசாரத்துக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு ஒண்ணு கிடைச்சிடுறது. ஆனா கூடவே சேர்ந்து மத்தொன்னு சொல்லி ஆகணும். இவன் பிரம்ம விசாரத்துக்கு இதுதான் காரணம், மேலோட ஒரு தோற்றம் இருக்கு அப்படின்னு காரணம் அப்படின்னு இருந்ததுன்னா, அப்ப எடுத்த மாத்திரத்திலேயே கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணிட்டான். அத்தியனம் பண்ண மாத்திரத்திலேயே நேரவே பிரம்ம விசாரத்துக்கு வந்திருக்கலாமே, இவன் வரலையே. அப்ப என்ன தெரியுதுன்னா, கர்ம விசாரத்துலதான் முதல்ல அவன் போயிருக்கான். ஏன் அங்க போயிருக்கான்னா, பிரம்மத்தை காட்டிலே இவனுக்கு ஸ்வர்க்கத்துலதான் ஆசை. அதனால வெறும் பிரம்மத்தை பத்தின ஆபாத பிரதீதி இருந்தா மட்டும் போராது பிரம்ம விசாரம் வரத்துக்கு. அப்ப என்ன வேணும்னா, சொர்க்கத்தை பத்தி விசாரம் பண்ணி, கர்மங்களை பத்தி விசாரம் பண்ணி, அதெல்லாம் தாழ்ந்த பலனை கொடுக்கக்கூடியவை அப்படின்னு நிர்ணயம் ஏற்பட்ட பிறகுதான் இவன் பிரம்ம விசாரத்துக்குள்ளேயே புகுற முடியும். அப்ப இவனுக்கு ரெண்டு வேண்டி இருக்கு. என்ன ரெண்டு? ஒண்ணு ஒரு நிர்ணயம், ஒரு நிச்சயம். என்ன நிச்சயம்? கர்மமானது தாழ்ந்த பலத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு நிச்சயம் ஏற்பட்டாச்சு. கூடவே சேர்ந்து பிரம்மம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம். அது எப்படிப்பட்டது அப்படின்னு மேலோட ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா, ஆபாச பிரதீதி அப்படின்றது. இது ரெண்டும் சேர்ந்துதான் பிரம்ம விசாரத்துல இவனை தூண்டுறது. இப்போ பிரம்ம விசாரம் பண்றதுக்கு என்ன காரணம்? கர்மமானது தாழ்ந்த பலத்தை கொடுக்கும் அப்படின்ற நிர்ணயம். அதே போல பிரம்மம் என்று ஏதோ ஒண்ணு இருக்கு, மேலோட எனக்கு ஒரு தோற்றம் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அதுதான் இவனை பிரம்ம விசாரத்துல மூட்டுகிறது. ஆக 3 பதங்கள் பார்த்தோம் இல்லையா? அத்தஹ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்ம ஜிக்ஞாசானா பிரம்ம விசாரம், பிரம்ம விசாரம் செய்யப்பட வேண்டும். பிறகு, எதற்கு பிறகு? கர்ம விசாரத்தை முடித்த பிறகு. அத்தன்றது வேற, அத்தஹா அப்படின்றது வேற. அத்தஹா அப்படின்னா அந்த காரணத்தினால். எந்த காரணத்தினால்? 2 காரணத்தினுடைய கூட்டம். கர்மம் ஆனது தாழ்ந்த பலத்தை கொடுக்கும் என்ற நிச்சயம் ஏற்பட்டு விட்டது. கூடவே சேர்த்து பிரம்மம் என்று ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு மேலட ஒரு தோற்றம், ஆபாத பிரதீதி. அப்போ ஒரு நிச்சயம், ஒரு ஆபாத பிரதீதி ரெண்டும் சேர்ந்து என்ன பண்றதுன்னா பிரம்ம விசாரத்துக்கு காரணமாக இருக்கு அப்படின்றதுதான் இந்த சூத்திரத்துக்கு பொருளானது. இதுல இப்ப கேட்டவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். சரி, சூத்திரத்துக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம். இதுல நம்ம 2 பிரசன்டேஷன்ல சித்த பதார்த்தம், காரிய பதார்த்தம், பேச்சானது சித்த பதார்த்தத்தை சொல்லுமா சொல்லாதா, காரிய பதார்த்தத்தை மட்டும்தான் சொல்லும் அப்படின்னு பூர்வபக்ஷம் வர, பேச்சானது சித்த பதார்த்தத்தையும் சொல்லும், வேதமானது சித்த பதார்த்தத்தை சொல்லும், பிரம்ம விசாரம் பண்ணலாம் அப்படின்னா சித்தாந்தம் பூர்வபக்ஷம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். கேள்வி வந்ததுன்னா இப்போதைக்கு வீடியோவை பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிட்டு
இதுவரையிலும் சொன்னதை வேணா ஒரு தடவை மறுபடியும் கேளுங்க. கேட்டுட்டு இப்போ சொன்ன விஷயத்துக்கும் போன வாரம் நம்ம பார்த்த விஷயத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் பாஸ் பண்ணல, நான் மேல சொல்லிட்டு போறேன். நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க என்ன அப்படின்னு. இந்த தொடர்பு என்ன அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். பிரம்ம விசாரம் பண்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம். ஒரு கூட்டு விசிஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். விசிஷ்டம்னா சேர்ந்தது. என்ன வேணும் நமக்கு? ரெண்டு விஷயங்கள், அம்சங்கள் வேணும். கர்மமானது தாழ்ந்த பலத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நிச்சய புத்தி, அது கூட சேர்ந்து பிரம்மம் அப்படின்னு ஏதோ ஒரு பொருள் இருக்கு, உயர்ந்த பொருள் ஏதோ ஒன்று இருக்கு, அதை பத்தி மேல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆபாத பிரதீதி இருக்கு இல்லையா, ரெண்டும் வேணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம அந்த பூர்வபக்ஷம் சித்தாந்தம், ஜிக்ஞாசாதிகரண பூர்வபக்ஷ சித்தாந்தத்துக்கு போவோம். பூர்வபக்ஷி என்ன சொல்றான்? வேதம் எல்லா பேச்சுமே காரிய பதார்த்தத்தை மட்டும்தான் தெரிவிக்கும் அப்படின்னு சொல்றானா? அப்போ அவனுடைய பட்சத்துல நம்ம நின்று பார்த்தோம்னா என்ன ஆகும்னா, உபனிஷத் வாக்கியங்கள்லாம் இருக்கு. நம்ம எப்படி கிரமம் பார்த்தோம்? உபனிஷத் வாக்கியங்கள்லாம் இந்த பிள்ளையானவன் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு இருக்கும் பொழுதே பிரம்மம்னு ஏதோ ஒண்ணு இருக்கு, உயர்ந்த பொருள் ஒண்ணு இருக்கு, ஜெகத்தை படைக்கிறது தான், ஏதோ ஒண்ணு ரொம்ப உயர்ந்த பலன், அழியாத பலன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு மேலிட தோற்றம் வந்துட்டே இருக்கு இந்த பிள்ளைக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பூர்வபக்ஷத்துல இருந்து பார்த்தோமே என்றால், அவன் பூர்வபக்ஷி சொல்றது சரியாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? பிரம்மம் அப்படின்றது சித்த பதார்த்தம் தானே. அப்ப இந்த குழந்தை அத்தியனம் பண்ணும் பொழுது சித்த பதார்த்தத்தை பத்தி ஒரு அறிவே ஏற்படாது உனக்கு. பிரம்மம் ஒண்ணு இருக்கு, உயர்ந்த பலன் அப்படின்லாம் ஒரு மேலிட கூட உனக்கு ஒரு தோற்றமே ஏற்படாது. அப்போ மேலிட கூட ஒரு தோற்றம் ஏற்படலைன்னா எந்த விஷயத்தை பத்தி நமக்கு தெரியவே தெரியாதோ அதை பத்தி விசாரம் பண்ணுவோமா? அப்ப விசாரம் அப்படின்றது கூடாது அப்படின்னு இங்க வந்து அந்த பூர்வபக்ஷத்தை நுழைக்கணும். சித்தாந்தத்துல என்ன ஆகும்? சித்த பர வாக்கியங்கள் ஆனாலுமே கூட ஒரு பேச்சானது சித்த பதார்த்தத்தையும் போதிக்கும், வெறும் காரியத்தை மட்டும்தான் போதிக்கும் அப்படின்னு நிர்பந்தம் கிடையாது. பேச்சானது சித்த பதார்த்தத்தையும் போதிக்கும் அப்படின்ற சித்தாந்தம் அதை எடுத்துக்கொண்டோமே என்னால் அப்ப என்னாகும்? சித்த பதார்த்தம் பிரம்மம், அத்த கூட உபனிஷத் வாக்கியங்கள் வேத வாக்கியங்கள்லாம் போதிக்கும். ஆகையினால இந்த குழந்தை அத்தியனம் பண்ணும் பொழுது அவனுக்கு மேலட ஒரு தோற்றமானது வந்தே தீரும். பிரம்மம் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு மேலட ஒரு தோற்றம் வந்தே தீரும். அதை தெளிவிக்கிறதுக்காக பிரம்ம விசாரத்துல இறங்குவான் அப்படின்னு. இதுதான் அந்த லிங்க் ஜிக்ஞாசாதிகரண பூர்வபக்ஷ சித்தாந்தத்துக்கும் நம்ம பார்க்கிற இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்துக்கும் இதான் தொடர்பு என்று சொல்லி அமைகிறேன். முன்னாடி சொன்னது போல இப்ப சூத்திரத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லியாச்சு. இது கண்டிப்பா எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இது பயன்படணும் அப்படின்னா, எனக்கு எப்படி இது பயன்படும்னா, கேட்கிறவர்கள் இதனுடைய ஞானத்தை மனசுல வாங்கிட்டு அடுத்தது திருவாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல இருந்து பக்தியை வளர்த்துட்டு இதுக்காக தான் நம்ம இப்போ இன்டெலெக்சுவல் எக்ஸசைஸ் அப்படின்னு வச்சுக்காம எம்பெருமான கைங்கரியம் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு கருவியாக இருக்க போறது அப்படின்ற எண்ணத்தோட எல்லாரும் இதை வாங்கிக் கொள்ளணும் அப்படின்னு அடியன் பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.